வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அரசியல் சதுரங்கம்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல்கள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமாக இப்போவே கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நடந்து ஆயிடுச்சு. அதில் குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு மோசடி லீலைகள், இதெல்லாம் பெரிய ஒரு ராஜதந்திரம்லாம் சொல்ல முடியாது. மோசடி லீலைகள்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் வட இந்திய பக்கம் அரங்கேறிட்டு, அது ஒரு பக்கம் மகாராஷ்டிராவை பிடிச்சு ஜிண்டை மற்ற சோன்சோ, அப்புறம் அங்கிருந்து அஜித் பவாரை பிரித்தது, அப்புறம் நிதிஷ்குமாரை உடைத்தது, இந்திய கூட்டணி பிரிக்க பார்த்தது, அப்புறம் கெஜ்ரிவால் மேல் ஏகப்பட்ட சம்மனை அனுப்பி கொண்டே இருப்பார். இதுவரைக்கும் 8-9 சம்மன் இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகவே இல்லை. எப்படியாவது ஆம் ஆத்மி என்ற கட்சி அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக ரொம்ப குறியாக இருந்து கொண்டிருப்பது. அப்புறம் மம்தா சம்பந்தப்பட்ட வகையில் தேவையற்ற ஒன்று கிடுக்கி பிடி மற்ற சோன்சோ மன அழுத்தம் மற்ற சோன்சோ அழுத்தங்களை ஏதோ ஒரு வகையில் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு வரைக்கும் அமௌண்ட்டே தரல அப்படிங்கிற வகையில் மிக அழுத்தங்களை, அரசியல் அழுத்தங்களை கொடுப்பது, இந்த மாதிரி பல விஷயம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ஏகப்பட்ட அழுத்தங்கள். ஆமாம், மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. மற்றபடி மதுரை வாயில் மற்ற சோன்சோ இவங்கெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட். மிக்ஜாம் புயல் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு அமௌண்ட் இன்னைக்கு வரைக்கும் வரல. சாதாரண அமௌண்ட் வந்துதான் இன்னைக்கு திமுக குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுக்கிட்டே போறாங்க. அது மாதிரி ஏகப்பட்டது. இது கட்சியின் வெளிப்பாடு. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை ஏதோ ஒரு வகையில அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பது. ஆமா, இன்னொரு வகையில இருக்கு. ஆளுநர் சம்பந்தப்பட்ட வகையில RN ரவி போன்றோர்களை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆமா, இந்த மாதிரி பஞ்சாப்ல பாருங்க, அந்த அங்கிருந்த தானா ராஜினாமா பண்ணி போயிட்டார். ஆமா, உண்மையிலே தன்னுடைய மரியாதையை காப்பாற்றி கொண்டார். ஆனால் அது RN ரவிக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இந்த நாள் கூட ஒரு பேசியிருக்கிறாரு. இது மாதிரி ஏகப்பட்டது. ஆமா, போப் சம்பந்தப்பட்ட வகையில் மற்ற கால்டுவெல் அன்னைக்கு ஐயா வைகுண்டைய அவரை சனாதனவாதி பேசினார். இந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் தேவையற்ற முறையில். ஆமா, பாஜக ஆளாத ஆட்சியே அந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ, அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவர்களை சின்ன பின்னமாக்குவதுதான் பாஜக அவனுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் கட்சிகளையும் எவ்வாறு ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக காயினை ஊத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஒன்று நம்பர் 1 இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி. ஆமா, சுத்தமா காலி, அந்த கட்சியே இல்லை. ஆமா, அதனுடைய பிரமுகர் காசிக்கு போய் மொட்டையே போட்டார். ஆமா, எங்களுடைய தாய் அந்த அளவுக்கு அவர் இந்த சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் நேசித்திருக்கிறார் போல இருக்கு. நம்ம இந்த கட்சி இல்லப்பா, அந்த கட்சி செத்து போச்சு, அதனால நான் காசிக்கு மொட்டை அடிக்க வந்து போட்டு சாமாக்க பிரமுகர் மொட்டை அடிக்கிறார் காசியில். அந்த அளவுக்கு அந்த கட்சியை நிர்மூலமாக்கி விட்டார்கள் பாஜக அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, கண்டபடியான ஆசை. ரெண்டாவது அவுட்டியம் மைனஸ் இருக்கு இல்லையா, கடன் தொல்லைகள், மற்றபடி கட்சியை நடத்த முடியாத பல விஷயங்கள். அப்புறம் ஆசைன்னு ஒன்று இருக்கு, தனிப்பட்ட ஆசை. எனக்கு அந்த போஸ்ட் வேணும், இந்த போஸ்ட் வேணும்னு அப்புறம் அண்ணாமலை பிடிச்சுக்கிட்டார். கட்டாயம் வாண்ணேன், ஒன்றிய அமைச்சர் போஸ்ட் உங்களுக்கு கட்டாயமா உண்டு. முதல்ல கட்சி இணைச்சிருங்க. எப்படி கட்சி பாஜகவோட இணைச்சு உங்களுடைய தொண்டர்கள்லாம் இணைச்சு முடிச்சிருங்க. நீங்க வாங்க, நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி மேலிடத்துல சொல்லி நான் என்ன பொசிஷன்ங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் கவலையே படாதீங்க. அடுத்த ஒன்றிய அமைச்சர் நீங்க தான். ஜெயிச்சா தானே, அதெல்லாம் அது ஒண்ணு கிடையாது. அடுத்த ஒன்றிய அமைச்சர் நீங்க தான் சொல்லி சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அநியாயமா சரத்குமார் அந்த தொடங்கிய அந்த சமத்துவ மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பணம் சுக்கு நூறாக்கி விட்டார்கள். ஆமா, அப்படி பாஜகவின் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. அடுத்தது இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு எவ்வாறு முடக்குவது அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு பாஜக தன்னுடைய கை மேலோங்கி இருக்கிறது. எடப்பாடியை நோக்கி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அவர் மசியில
ஆமா, மோடியே டைரக்டா போன் அடிச்சாரு, போனவே எடப்பாடி எடுக்கல. இன்னும் காண்டாயிட்டாரு மோடி. பார்த்தாரு, அப்புறம் இடி, ஐடி, அப்புறம் சிபிஐ, மற்றபடி என்ஐஏ நிறைய ஏகப்பட்டிருக்குது. அது எந்த ஒரு வகையில் போயிட்டு இருந்தோம்னா மீண்டும் பழையபடி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஆமா, ஏதோ ஒரு வகையில் அங்கே தீவாரி மாதிரி ஒரு ஆள் வந்தான்னு வை மாட்டிக்குவாங்க. அப்புறம் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். பல விஷயத்துல பாஜக மூக்கு உடைபட்டு தானே இருந்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல பாருங்க, சரியான மூக்கு உடைப்பு. மற்றபடி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட வகையில மூக்கு உடைப்பு, பில்கிஸ் பானு வகையில மூக்கு உடைப்பு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்தெந்த கட்சி என்னென்ன அமௌண்ட் அப்படி இன்னைக்கு விட்டாங்க பாருங்க, எப்படி விட்டாங்க. மார்ச் 6ஆம் தேதி டைம் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு மார்ச் 15ஆம் தேதி விட்டாச்சு. எப்படி விட்டாங்க? இந்த அறிவியா முதலே இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அதுல இருக்கு இதுல இருக்கு. சில பேர் வந்து கையில எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆச்சா போச்சா, தெக்கால வடக்கால என்னென்னமோ சொன்னாங்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாஜகவுக்கு ஆதரவாக. என்ன இன்னைக்கு என்ன ஆச்சு? போட்ட உடனே சந்திரசூட்டையா ஒரு போடு போட்ட உடனே ஒரு குட்டு வச்ச உடனே இதுல என்ன உங்களுக்கு முரண்பாடு இருக்கு? இதுல என்ன இருக்கு? ஒரு பட்டனை தட்டினா வரப்போகுது, வந்துருச்சா இன்னைக்கு? இது எப்படி வந்து அதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதா நீ தகவல் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வகையில வந்து பாஜக மூக்கு அறுபட்டு உடைபட்டு ரோசம் கெட்டு தன்னுடைய மானத்தை எழுந்துன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து மிக இந்தியாவில் மிக பிற கட்சிகளை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையில அந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில ரெட்டையில எந்த அளவுக்கு முடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து அவருடைய கையெழுத்து செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு சில வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு. ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிற கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அடுத்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி அப்படிங்கிற கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு லட்டு தானே. ஆமா, இவர்களாக போட்டார்களா இல்லது வந்து அவர்கள் சொல்லி போட்டார்களா அப்படிங்கிற பல கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படியோ போட்டார்கள் ராம்குமார் ஆதித்தன், மற்றபடி திண்டுக்கல் சூரியமூர்த்தி. அதன் அடிப்படையில் எடைக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கல் வழுக்கல். இரட்டை இலை வந்து வருமா, முடக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்ட். சரத்குமார் எப்படி கட்சியோட சுத்தமா முடக்குனாங்க, அதே மாதிரி இரட்டை இலையும் முடக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்ததான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து சீமான் சம்பந்தப்பட்ட வகையில. ஆமா, அவருடைய கரும்பு விவசாய சின்னம் வந்து இன்னைக்கு வந்து பிற கட்சிக்கு கொடுத்தாச்சு. கேட்டா வந்து அவங்க முன்னாள் அப்ளை பண்ணாங்க, கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் இது பாஜக அவனுடைய தலையீடு. ஆமா, சொல்லிட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதன் அடிப்படையில் என்ன அளவுக்கு போச்சு அப்படின்னு தெரியல. அது நாளைக்கு வந்து வடக்கு விசாரணைக்கு வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இருந்தாலுமே கூட சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த கட்சி இதுதான், அந்த கரும்பு விவசாயி கலந்த சின்னம் தான் வேணும் அப்படின்னு. அப்புறம் போது கொடுத்துட்டாங்களே, கர்நாடகாவில் ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, அதாவது பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி கொடுத்தாச்சு. அப்படிங்கிறப்ப மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டு சீமானுக்கு எவ்வாறு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து அவர் சொல்லிட்டார், நாங்க வந்து முன்கூட்டியே வந்து விண்ணப்பிச்சு நாங்க வாங்கிட்டோம், அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. அது கர்நாடகாவில் உள்ள கட்சி. ஆமா, அப்படிங்கிறப்ப இது கிடைக்குமா? இது சீமான் என்ன சொல்ற, இது வந்து பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னு அவர் கொண்ட போடுறாரு. இந்த வகையில பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு தலையிட்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. அடுத்து வந்து ஓபிஎஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த நாள் ஒரு ஐடியா போட்டிருப்பாரு போல இருக்கு ஓபிஎஸ். ஆமா, இது மாதிரி இஸ்லாமியர்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தலாம், அதன் அடிப்படையில சிறுபான்மை மக்கள் ஓட்ட நம்ம சம்பாதிக்கலாம் வச்சிருப்பாரு போல இருக்கு. நம்ம சென்னையில வந்து எக்மோர்ல வந்து சிராஜ் மஹால் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம். ஆமா, அது நடத்தக்கூடிய சமயம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உடனே இதை பாஜகவினர் பார்த்துருக்குறாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு தலையீடு போது பாருங்க. இப்படிலாம் நடக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் பாஜக தலையீடு இருக்குது, சீமான் வகையில இருக்குது, இரட்டை இலை முடக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வேலை இருக்குது, சரத்குமார் வகையில் இருந்தது அப்படிங்கிறது ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா நடவடிக்கை அவருடைய செயல்பாட்டு இருக்கக்கூடிய சமயத்துல சந்தேகம் வருவது என்றெல்லாம் கூட உண்மைங்கிற ஒரு விஷயம் பதியுதா இல்லையா? ஓபிஎஸ் வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து நல்ல ஒரு விஷயமா இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி பண்ணக்கூடிய சமயத்துல பாஜக உள்ள போந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. உனக்கு இந்த சீட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் கிடையாது. பாஜகவோடு சேரக்கூடிய சமயத்துல
கட்டாயமா வந்து இப்தார் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு கூட அந்த இப்தார் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி மேல் சபை சீட்லாம் கட்டாயம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்க கட்சி இணைச்சிருங்க சரத்குமார் மாதிரி. எப்படி பாருங்க, எப்படிலாம் ஒரு பாஜக அவருடைய திட்டம் போயிட்டு இருக்கோம். உங்க கட்சியை மேல் சபை சீட்டு தந்துடுறோம், ஆமா அப்புறம் முடிஞ்சதுன்னா அப்புறம் ஒன்றிய அமைச்சர் சீட்டு தருவாங்க ஜெயிச்சாங்கலாம். அப்படிங்கிறப்ப கட்சி இணைச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. பாரதிய ஜனதாவோட சரத்குமார் எப்படி தன் கட்சி இணைச்சாரோ அதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் நீங்க இணைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஓபிஎஸ். ஏன்னா டிடிவியும் தேனியை கேட்கிறாரு, இவரும் தேனியை கேட்கிறாரு. இவர் பார்த்தா நான் வந்து இவர் சொல்றாரு, என் மகன் வந்து அன்னைக்கு இன்னைக்கு சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு. டிடிவி சொல்றாரு, நான் வந்து முன்னாள் எம்பியா தேனியில் இருந்தேன், அதனால வந்து எனக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு தேனி வேணும். இவங்களுக்குள்ள இப்ப முட்டிக்கிச்சு, ஓபிஎஸ் டிடிவிக்கும் முட்டிக்கிச்சு. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு தொகுதி கேட்கலாம் அப்படிங்கிற ஆசை அடிப்பில் மதுரையை கேட்கலாங்கிற கான்செப்ட்ல மதுரையில வந்து அவர் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, டிடிவி சமூகத்தில் மற்ற ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மதுரையில போட்டியிடலாமா, தேனியில் நம்ம போட்டிட்டு மதுரை பையனுக்கு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இது நல்ல ஐடியாதான் தெரியுது. தேனியில வந்து ரவீந்திரநாத்தை அவர் பையனுக்கு கட்டாயமாக ஓட்டு விழ வாய்ப்பே கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. ஆமா, அதனால வந்து பையனை வந்து மதுரை நிற்க வச்சுட்டு அவரு தேனில் நிற்கலாம். மதுரை இன்னைக்கு லடாய் போயிட்டு இருக்கு, கட்சி இணைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஓபிஎஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஆமா, என்னடா அது இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அவரு ஒரு காவி வேட்டியோட தான் போயிட்டு இருக்காரு, யாரு ஓபிஎஸ். ஏன்னா ஏடிஎம்கே வேட்டி கட்ட முடியாது இல்லையா. ஆமா, கோர்ட்டு தடை போட்டாங்க, ஏடிஎம்கே வேட்டியும் கட்டக்கூடாது, லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்றாரு, அவர் எல்லாத்துலேயுமே வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி பாஜக தான் இருக்கிறாரு, அதையும் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. சரி பண்ணி டைரக்டாவே வந்து பாஜக வந்துரு அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு தான தர்மமா பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்துல ஓபிஎஸ் இருந்திருக்காரு. இஃப்தார் விருந்து, நோன்பு திறக்கு விருந்து, அதை வந்து பாஜகவினை தடுத்திருக்கான எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம், காழ்ப்புணர்ச்சியான விஷயம். அப்படிங்கிறப்ப பாஜக தடை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுக்க வேண்டியதான். இல்லைன்னு சொன்னா கூட நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு இல்லையே. அவர் வந்து தன்னுடைய கட்சி நிலைப்பாடு தன்னுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர் இருப்பாங்க, அதுக்காக அவர் வந்து இஃப்தார் நோன்பு ரெடி பண்றாரு. இதுல என்ன உங்களுக்கு என்ன குறை இருக்கு? இப்ப நீங்க வந்து உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட வகையில, உங்க கட்சி சம்பந்தப்பட்ட வகையில நீங்க செய்யக்கூடிய சமயம் ஓபிஎஸ் வந்து தடை போட்டாரா? இல்லையே. அவரு பாட்டு அவர் இருக்கிறாரு, அன்னைக்கு வந்து பாஜக தொங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, ரெட்டை இலை உனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, ரெட்டை இலையை முடக்குவது பாஜக தான் அப்படின்னு தெரியுது. ஒரு அதிமுக நிர்வாகி பேட்டி கொடுத்துருக்கிறார், ரெட்டை இலை கடைசி வரைக்கும் உனக்கு தான், அது எந்த ஒரு மாற்றம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ரெட்டை இலையை முடக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்து அதுலேயும் பாஜக தலையீடு வந்துருச்சா இல்லையா? எடப்பாடியோட கையெழுத்தையே போடக்கூடாத அளவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குன்னா அதுலேயும் பாஜக தலை எப்படி இருக்கும்? மறைமுகம் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமியர்கள் வயிறு காய்ந்து காலையில் அதிகாலையில் சாப்பிட்டு சாயங்காலம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லா கட்சியும் செய்வாங்க, எல்லா கட்சியும் செய்வாங்க. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் செய்யறாரு. இதுல என்ன குறை கண்டிங்க பாஜக பலனை கேட்கறாங்க, இதுல என்ன குறை? அப்படிங்கிறப்ப உங்களுடைய தலையீடு என்னென்ன இருக்கு என்ற எதெல்லாம் இருக்கு, ஆமா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுதா இல்லையா? அப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்னு கன்ஃபார்ம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை சிஏஏ அப்படிங்கிறதுல இஸ்லாமியர்கள் பாதிக்க மாட்டார் சொல்லி அர்ஜுன் சிங் சொல்லியிருக்காரு, அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி, ஆமா, ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டன்னு சொல்லுங்க, அவருக்கு நான் 1 கோடி ரூபாய் பரிசு தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப இதுக்கு பேர் என்ன இருக்கு? சிஏஏ. அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ரைட், ஓகே. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து நோன்பு திறக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இதுல உத்தரப்பிரதேசமா கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுனா மகாராஷ்டிராவா இல்ல வந்து நீங்க இருக்கக்கூடிய குஜராத்தா? பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழல். ஆமா, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு பாஜக கட்சி இருக்குது அப்படிங்கிறத கண்கூடா தெரியுது டோட்டலாவே. அதனால வந்து இந்த கட்சி கட்டாயமாக அடுத்த 2000 இந்த நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயமாக இந்திய அளவுக்கு வரக்கூடாத அளவுக்கு மக்கள் வந்து தன்னுடைய ஓட்டை பிரதிபலிக்கும். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கன்ஃபார்மான ஒரு விஷயம். இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த வகையில பார்க்கக்கூடிய சமயம் ஓபிஎஸ் கூட நல்ல மனுஷன் தான் சொல்லலாம்.
எடப்பாடி கூட சொன்னார், நாங்க வந்து சூழல் காரணமாக நாங்க வந்து சிஏவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், இன்னைக்கு எங்களை தவறாக நினைத்துக் கொள்ளாதீங்க, மன்னித்து விடுங்க சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வந்து சிறுபான்மை ஓட்டுவை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸும் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, வேற என்ன சொல்லியிருக்கிறாரு, அன்னைக்கு வந்து இவர் தான் எடப்பாடி தான் அதற்கு வந்து ஆதரவாக இருந்து அங்கிருந்து பிரஷர் வந்திருக்கும். பாஜக பிரஷர் வராமலாம் இருக்காது. அத்தனை எம்பி போய் குத்தி இன்னைக்கு சிஏ வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தடுத்திருக்கிறார். ஆமா ஆமா, இஃப்தார் ரொம்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனுஷன் வந்து சிஏவையா தடுக்க மாட்டாரு, அது நம்மளே தெரிஞ்சுக்கலாமே. அந்த அளவுக்கு பாஜக அவனுடைய ஒரு தேர்தல் தந்திரம்லாம் கிடையாது. இதுல கேவலமான ஒரு சூழல். இதுக்கு வந்து வேறு தொழில் பண்ணலாம். ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவன் இந்து மக்கள் எத்தனை பேர் செய்யறாங்க, அதை இஸ்லாமியர் கலந்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டு செய்யறாங்க. எங்க ஊர் பக்கமெல்லாம் வந்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு நடக்கும். அதுல எத்தனை இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருக்காங்க தெரியுமா? தர்பூசணி ஒருத்தவங்க பழனிக்கு போற பக்தர்கள் கொடுப்பாங்க, ஒருத்தவங்க மோர் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு திராட்சை பழத்தை கொடுப்பாங்க, சில பேர் காலில் வெறுவான் நடந்து வருவாங்க, உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. சிவகங்கையெல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் மாமன் மச்சானாக பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த கம்பம் தேடி தான் போட்டா மாப்பிள்ளை என்ன மாமா அவர் தான். திண்டுக்கல் பக்கம் வந்தாலும் சரி, என்ன மாமா என்ன மாப்பிள்ளை, இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்து இஸ்லாமிய ஒற்றுமை எப்படியெல்லாம் சிதைக்கிறார்கள் பாருங்க அரசியல் மூலமாக. இப்படிப்பட்டவங்க ஆட்சி வந்து மீண்டும் வர வேண்டுமா அப்படின்னு நம்மளே பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியதான். மிக கேவலமான ஒரு ஆட்சி. ஆமா, ஒரு உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவன் கூட ஒரு சாதாரணமா ஒரு கஞ்சி சாப்பிட்டு விடக்கூடாது, பசியாறி விடக்கூடாது என்பதுல ஒரு வக்கரமான ஒரு புத்தி உள்ள ஒரு கட்சி தான் இந்த பாஜக கட்சி அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.